வணக்கம், நான் உங்கள் வாசன் டிடிஎஃப். எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா நம்ம பெங்களூரில் இருக்கோம். ஆக்சுவலி ஸ்கேட் போர்டு ஒன்று வாங்கிட்டு போகலாம், ஆர்டர் கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். அதுக்கப்புறம் அட்லாஸ்ட் நாங்கள் பிளானே பண்ணாத ஒரு போர்டு வாங்கிட்டோம். அந்த போர்டுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் மெடியூசா அப்படின்னு சொல்லி பேர் வச்சு போன விளாகில் உங்களுக்கு ஓட்டி காமிச்சோம். ஸோ இந்த விளாகில் ஸ்கேட் போர்டு பெருசாக ஓட்ட மாட்டேன்னு நினைக்கிறேன். பட் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது ஓட்டிடணும், இல்லைன்னா பழக முடியாதுங்க. ஸ்கேட் போர்ட் பயங்கர ரிஸ்கியாக இருக்குது. ஸோ அப்படியே போயிட்டு இருக்கும்போது கடகடன்னு ஆடுது. பழைய அதாவது நார்மல் போட்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக என்னால் ஓட்ட முடியுது. கிட்டத்தட்ட டாப் ஸ்பீட் 30 கிலோமீட்டர் ஸ்பீட் பண்ணதில்ல. அதுலேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஸ்பீட் பாபிள்ஸ் அப்படியே போக கடகடன்னு ஆடிச்சு. பட் ஈவன் தான் அதை மேனேஜ் பண்ண முடிஞ்சுது. பட் இந்த போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வீல்ஸும் பெருசு, போர்டு ரொம்ப பெருசு, பவர்ஃபுல்லான போர்டு. அதனால வந்து பண்ண பெருசாக என்னால் ஓட்ட முடியல. அதிகமாக ஸ்பீட் பாபிள்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. பட் இதுவே தினமும் ஓட்டிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடும், அடிச்சு தூள் கிளப்பிடலாம். ஸோ அதுலேயே வந்து பண்ணால் கிட்டத்தட்ட பயங்கர ஹை ஸ்பீட் அட்டன் பண்ண முடியும். ஸோ நல்லா ஓட்டி பழகிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஆக்சுவலி ஃபாரின்ல வந்து பண்ணால் ஸ்கேட் போர்டில் கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர் வேகத்தில் பண்ணியிருக்காங்க பிரவீன். ஓகே, பட் அதில் ஸ்பீட் பாபிள்ஸ் ஆகாமல் இருக்கணும், அதுதான் மெயின் மேட்ரு. அலைன்மெண்ட் இல்லாமல் எப்படி ஸ்டேபிளாக வச்சு ஓட்டுறானுங்க. அது காலு அவங்க வச்சு நல்லா பழகிட்டாங்கடா. ஒரு சில ஸ்கேட்டிங் போர்ட்ல பாத்தீங்க உட்காந்துருவாங்கடா, உட்காந்துருவாங்க. நம்மளும் பழகலாம். அண்ட் டிடிஎஃப் இன்னைக்கு என்ன vlogனு வந்து பாத்துட்டீங்கன்னா, நம்ம வயநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய டிசாஸ்டர் போயிட்டு இருக்கு, எவ்வளவு குடும்பத்தோட வீடுகள் போயிடுச்சு, எவ்வளவு பேரோட வாழ்க்கை போயிடுச்சு அப்படின்னு. அமௌண்ட் ஆல்ரெடி நிறைய வாட்டி நான் அனுப்பிச்சிட்டு இருக்கேங்க. சிலது போயிருக்கு, பலது வந்து பார்த்தா போகாமே போயிருக்கு. அது எனக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமா போயிடும். என்னடா இது ஒரு கஷ்டம்னு சொல்லி நம்ம உதவி பண்றோம், பட் அந்த நம்ம உதவி பண்ணது கஷ்டப்பட்டு உங்களுக்கு போய் சேராம மற்றவங்க பாக்கெட்ல போயிடுச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு வருத்தங்கள் இருந்திருக்கு. ஸோ அதனால வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பொருட்கள் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பொருட்கள் எல்லாமே நம்ம வாங்கிட்டு நம்மளே டேரக்டா வயநாட்டில் போய் அந்த கேம்ப்ல வந்து ஹேண்ட் ஓவர் பண்ண போறோம் டிடிஎஃப். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா வாங்க மட்டும்தான் முடியும், இன்னைக்கு கிளம்பி போக முடியாது. நைட் ஆகிடும் நினைக்கிற கிளம்புருக்கு. ஏன்னா இப்போவே டைம் எவ்வளோ மாப்பிளாச்சு? 12:45 ஆச்சு டிடிஎஃப். மேக்ஸ் டு மேக்ஸ் இன்னைக்கே கிளம்ப பார்க்கலாம். என்னென்ன பொருட்கள் வாங்க போகிறோம் அப்படின்னு வந்து பண்ணால் சோப்பு, அம்பர்லா, ஸ்லிப்பர், நாப்கின்ஸ், பெண்களுக்கு நாப்கின்ஸ், அதுக்கப்புறம் நைட்டி, அதுக்கப்புறம் லுங்கி, அதுக்கப்புறம் ஸ்லிப்பர்ஸு, அதுக்கப்புறம் டார்ச் லைட்டு, அதுக்கப்புறம் வேற என்னென்ன மாப்பிள்ள? பிரஷ், பேஸ்ட், ரைஸ், அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு தேவையான மாவு, பிஸ்கட்ஸ் கண்டிப்பா வாங்கணும்டா, வாட்டர் பாட்டில்ஸ், பிளாங்கெட்ஸ் வாங்க போறோம், அப்புறம் ஸ்வெட்டரு, இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து பாத்துட்டீங்கன்னா நாங்க கொஞ்சம் நிறைய வாங்கி வண்டி ஃபுல்லா பேக் பண்ணிட்டு எடுத்துட்டு போறோங்க. இன்னும் அப்டேட் பண்ணிருக்காங்களா? பேபி சோப்னா என்னப்பா கேட்டிருக்காங்க? நாங்க டைரக்டா வயநாடுக்கே கூப்பிட்டு கேட்டுட்டோங்க. நம்ம பசங்க எல்லாம் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இல்லைங்க, அவங்க கிட்ட கேட்டு கேம்ப் கிட்ட பேசி அப்படி மூலியமா வந்து பாத்துட்டீங்கன்னா நாங்க போயிட்டு இருக்கோம். சப்போஸ் யாராவது நீங்களும் நிவாரண பொருட்கள் தரீங்க அப்படிங்கிற பட்சத்துல கேரளால இருக்கக்கூடிய கல்பட்டால சென்ட் ஜோசப் கான்வென்ட்ல வந்து நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க டிடிஎஃப். அங்கதான் பொருட்கள் எல்லாமே வந்து வாங்கிட்டு இருக்காங்க. கொடுத்தா நிறைய தான் கொடுக்கணும் அப்படின்லாம் இல்லைங்க, நம்மளால முடிஞ்சதை கொடுக்கலாம். ஸோ வந்து ஸ்டார்டிங்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம vlog ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தா டிடிஎஃப்க்கு தெரியும். ஸோ நம்மளால முடிஞ்சது ஒரு 10 ரூபாய்னா 10 ரூபாய் சந்தோஷம் மனசார கொடுப்பேன். ஸோ அதுக்கப்புறம் 100 ரூபாய் ஆச்சு, அதுக்கப்புறம் 1000 ரூபாய் ஆச்சு, இப்போ லட்சத்தில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்மளால முடிஞ்சதை கொடுத்தாலே போதும் டிடிஎஃப். பஸ் நானே ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ல தான் இருக்கேன், ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல தான் இருக்கேன், என்னால் உதவிலாம் பண்ண முடியாதுன்னு யாருமே நினைக்காதீங்க. உங்களால முடிஞ்சதை பண்ணுங்க டிடிஎஃப். எப்பவுமே வந்து பண்ணா தர்மம் ஒருபோதும் செல்வத்திலிருந்து குறையவே குறையாது, அது ரொம்ப உண்மை. பிஸ்கட்ஸ்லாம் நிறைய வாங்கிட்டு கொடுக்கலாம். பிஸ்கட்ஸ், ரைஸ் நிறைய வாங்கலாம், வீட் நிறைய வாங்கலாம், நப்கின்ஸ் நிறைய வாங்கலாம், பிரஷ் பேஸ்ட்லாம் கம்மியா வாங்கிக்கிட்டா கூட போதும் நினைக்கிறேன். ஒரு 50-100 வாங்கிக்கலாம். பிளாங்கெட்ஸ் வாங்கலாம், அம்பர்லா வாங்கலாம். ரொம்ப முக்கியமான பொருட்கள்லாம் நிறைய வாங்கி எடுத்துட்டு போயிடலாம். ஸோ வந்து கேட்டேங்க எவ்வளோ வாங்கிட்டு வரட்டும், ஏதாவது ஒரு குவான்டிட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னா உங்களால முடிஞ்சதை கொடுங்க அப்படின்னாங்க. ஸோ நம்மளால எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு பொருள் வாங்கிட்டு போகலாங்க இன்னைக்கு. அண்ட் வந்து நம்மளை சுற்றி நிறைய நெகட்டிவிட்டி இருக்குது, அந்த நெகட்டிவிட்டி போகிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி யாராவது கண்டிப்பாக நினைப்பாங்க. அப்படி நினைக்கிறவங்க எல்லாம் கவலையே படாதீங்க, அப்படிலாம் மாறவே மாறாது. இதெல்லாம் வெளியவே பேசப்படாது, நான் கேரண்டி.
எவ்வளவோ செஞ்சிருக்கோம், அதெல்லாம் பேசப்படல. அதே மாதிரி இதுவும் பேசப்படாது. பட் இந்த இடத்துல தான் நாங்க கொண்டு போய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றதுனால நிறைய பேர் கொண்டு போய் கொடுப்பாங்கல்ல. சோ அதனால தான் வந்து பண்ணி இந்த vlog மேக் பண்றேன். உதவிகள் வந்து நீங்க தெரியாமலே நிறைய பண்ணிருக்கீங்க. கேமரா பின்னாடி சொல்றேன். ஆமா. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்ல. எனக்கு வந்து நிறைய ஆசிரமத்துக்கு இது பண்ணுது, ஃபுட் டொனேஷன் பண்ணுது. சில்ட்ரன்ஸ்க்கு ஃபுல். ஆமா. எதுல பார்த்தேன்னு சொல்லுங்க. நீங்க எனக்கு இப்போதைக்கு ஃபோன் கொடுத்துருக்கீங்களா, அதுல பார்த்து நான் நிறைய ரைட் அதுல பாத்தியா? நான் பர்சனலா நிறைய எடுத்து வச்சிருக்கேன். இன்னைக்கு தோணும் போது எதையாவது ஒன்று அப்லோட் பண்றது தாங்க. இருக்குதுலயே எனக்கு ரொம்ப பிடிச்ச தானம் வந்து அன்னதானம் தாங்க. இன்ஸ்பயர்டு பை கர்ணன் ஐயா. சோ நான் வீடியோ முன்னாடில இருந்து சொல்லிட்டு இருப்பேன். பிரவீன், பிஸ்கட் பாக்கெட்ஸ் அவங்க கேட்ட உடனே என் மைண்ட்ல என்ன தெரியுமா ஓடிச்சு? நிறைய பேர் மேபி நினைப்பாங்க பிஸ்கட் பாக்கெட் எப்படிப்பா பசி போகும் அப்படின்னு சொல்லி. ஜெயில ஃபர்ஸ்ட் டைம் நான் நைட் தூங்கும் போது சரியான பசி. அன்னைக்கு என் பசியை போக்குனது பிஸ்கட் பாக்கெட் தான். உண்மையாவே பசி போகுதுடா. இவ்வளவு பசி, கொடூர பசியில இருக்கும்போது அந்த ஒரு 2 பிஸ்கட் பாக்கெட் எடுத்து சாப்பிடும் போது அப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். டாக்ஸ்க்கு எதனா வாங்கிட்டு போகணுமா? கரெக்டான கேள்விடா. நானும் யோசிக்கவே இல்லை. எத்தனை அனிமல்ஸ் கஷ்டப்பட்டு. உங்களால முடிஞ்சது பண்ணுங்க டிடிஎஃப். பேசுறவங்க 1000 பேசுவாங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. கூட இருக்கிறவங்க எல்லாம் சேர்த்துக்கிட்டு பண்ணுங்க. அப்புறம் ட்ரஸ்டபிளா இருக்கிறவங்களுக்கு காசு அனுப்பிச்சுடுங்க டிடிஎஃப். அவ்வளவுதாங்க. டிமார்ட் கிட்ட வந்தாச்சு. ஆக்சுவலி நான் ஹோல்சேல்ல எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். பிரவீன் மாப்பிள்ள தான் இருந்துட்டு இப்போ உடனே எங்கேயும் கிடைக்காத மாப்பிள்ள, அதனால நம்ம டிமார்ட்ல போய் வாங்கிடலாம் அப்படின்னா, சரி மாப்பிள்ள டிமார்ட்ல போய் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு. டிடிஎஃப் உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் vlog கண்டினியூ பண்றேங்க. டிடிஎஃப் ஆளுக்கு ஒரு இழுத்துட்டு போறதை எடுத்துட்டு வந்துட்டோம். இது தம்பி, இது மாப்பிள்ள, இது மாப்பிள்ள. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்தோடனே பிஸ்கட் பாக்கெட்ஸ் ஒரு லைன் தான் இருக்கு. ஸோ பார்லேஜி வாங்கிக்கலாம். பிரவீன் எவ்வளவு பிரவீன் வாங்கலாம்? என்றதெல்லாம் இல்ல, அள்ளி போடணும். ஓகே. மில்க் பிக்கிஸ் வாங்கிக்கலாமா? இந்த பிரவீன் மேரி பிஸ்கட் வாங்கிக்கலாமா? ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? சந்தோஷம். ஃபீல் பண்றியா? பெங்களூரா? ஓ சூப்பர் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. என்ன ப்ரோ இது வயநாட்டில் லேண்ட்ஸ்லைட்ஸ் ஆச்சுல? தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அதுக்காக தான் நிவாரண பொருள் வாங்கிட்டு போகலாம். நம்ம 24, 26, 28, 30. சப்போஸ் இப்போ இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல. 1500 பீசஸ் உள்ள மொத்தமாக 100 பீஸ் வாங்கினோம்னா மொத்தமாக 1500 பீசஸ் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃப்ளட்டுக்கு இது பத்துமாடா? கன்ஃபார்ம் பத்திடும். அப்படி சப்போஸ் எக்ஸ்ட்ரா ஆனாலும் பிரச்சனை இல்லைல்ல. நம்மள மாதிரி இன்னும் நிறைய பேர் கொடுப்பாங்க. அப்படி சப்போஸ் எக்ஸ்ட்ரா ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து ஏதாவது ஒரு ரிலீஃப்க்கு வச்சுக்கிட்டோங்க. ஸோ டிடிஎஃப் எல்லா பர்ச்சேஸுமே முடிச்சாச்சு. ஸோ கிட்டத்தட்ட எவ்வளோ பொருள் வாங்கியிருக்கோன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, இதுவும் நம்மளுது, எல்லாமே அங்கேயே 2 இருக்கு பாருங்க. எல்லாமே நம்மளோட தாங்க. இவங்க நம்ம பசங்க தாங்க. ஸோ டிடிஎஃப் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு சொல்கிறீங்க. ஸோ கேர்ள்ஸ் நாப்கின் வந்து பார்த்துட்டிங்கன்னா 1500 பீசஸ் வாங்கியிருக்கேன். இங்கே நாப்கின்ஸ் இருக்குது, இங்கே நாப்கின்ஸ் இருக்குது. ஆக்சுவலி ஏன் வாசா கலராக வாங்கியிருக்கேன் அப்படின்னா, இந்த பிராண்ட் நாப்கின்ஸே முடிஞ்சு போச்சுங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 750 நாப்கின்ஸ் வாங்கியிருக்கோம். இந்த கிட்ஸ் பேம்பர்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 324 பீசஸ் வாங்கியிருக்கோம். எஸ்சி, எம்இ, எல் ஒவ்வொரு சைஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா 108 இது வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் டூத் ப்ரஷ் 102 வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் பாய் வாங்கியிருக்கோங்க. பாய் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 பாய் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் பெட்ஷீட் அங்கே இருக்குது. பெட்ஷீட் வந்து பார்த்துட்டிங்கன்னா 100 பெட்ஷீட் வாங்கியிருக்கோங்க. ஸோ இங்கே பெட்ஷீட் இருக்குது, இங்கே பெட்ஷீட் இருக்குது, இங்கே பாய் இருக்குது, ஏதோ இங்கேயும் பாய் இருக்குது, இங்கேயும் பெட்ஷீட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரைஸ், இதெல்லாம் ஃபுல் பிஸ்கட் பேக்கெட்ஸ். மாம்ஸ் மேஜிக் 25 பேக்கெட்டு, பார்லேஜி 160 பேக்கெட்டு, மில்க் பிக்கிஸ் 85 பேக்கெட்டு, பதஞ்சலி பிஸ்கட் பேக்கெட் 15 பேக்கெட்டு, ரஸ்க்கு 35 பேக்கெட்டு, வாட்டர் பாட்டில்ஸ் 96 வாட்டர் பாட்டில்ஸ் வாங்கியிருக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பண்ணால் ரைஸ் வந்து 104 கிலோ வாங்கியிருக்கோம். எங்கே ரைஸ் இருக்குது? ரைஸ் எங்கே? அங்கே இருக்குது. ரைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா 104 கிலோ வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பண்ணால் வீட், அது ஏதோ சம்திங் நல்ல ஒரு சாப்பாடு தான். ஆசீர்வாதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ கிலோட வாங்கியிருக்கோம்? இதில் 50 கிலோ வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் இன்னொரு ரைஸில் வந்து பார்த்துட்டிங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 50 கிலோ வாங்கியிருக்கோம். அவ்வளோதானா? எல்லாம் சொல்லிட்டோமா? பிஸ்கட் பேக்கெட்ஸ் ஆயில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 10 லிட்டர் வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ பில் போட்டு பார்க்க போகிறோங்க. ஸோ நாங்கள் ஆல்ரெடி பிளான் பண்ண எஸ்டிமேட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் நாங்கள் நிறைய பொருள் வாங்கிடுவோம். ஸோ ஆமாம், இன்னும் நைட்டி வேஷ்டிலாம் நாங்கள் வாங்கவே இல்லை. ஸோ இப்போ வந்து இதை மொத்தத்தையும் கொண்டு போய் பில் போட போகிறாங்க. பில் வேல்யூ ரொம்ப வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ ஓகே போதும் அப்படின்னு சொல்லி இதையே ஸ்டாப் பண்ணிப்போம். ஸோ வந்து நாங்கள் ஆல்ரெடி பிளான் பண்ண பட்ஜெட்டை விடவே பயங்கர அதிகமாக வந்துருச்சுங்க. ஸோ ஏன்னா இவ்வளோ பொருள் வாங்கியிருக்கோம்ல. ஆக்சுவலி இங்கே ஒரு பெரிய சம்பவமே ஆகிப்போச்சு. நாங்கள் இவ்வளோ பொருள் எடுத்துருக்கிறத பார்த்துட்டு வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு பொருள் இவ்வளோலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது மாஸ் குவான்டிட்டியில் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி
வெளியே போய் நம்ம வித்துருவோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டாங்க. லேண்ட்ஸ்லைட் ரிலீஃப்க்கு தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்மளோட ப்ரூஃப்லாம் கேட்டிருக்காங்க. பில் பண்ணும்போது வந்து பண்ணால் நம்மளோட ப்ரூஃப்லாம் கொடுக்கணும். ஸோ வந்து நாங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம பிளான் பண்ண பட்ஜெட்டை விடவே பயங்கரமாக வந்துருச்சு. பட் இருந்தாலும் பில் போடும்போது வந்து பண்ணால் இன்னும் பிஸ்கட் பேக்கெட்ஸ் அதிகமாக எடுத்துக்க போகிறேன், வாட்டர் பாட்டில்ஸ் இன்னும் ஜாஸ்தியாக எடுத்துக்க போகிறேன், ரஸ்க் இன்னும் ஜாஸ்தியாக எடுத்துக்க போகிறேன். அதெல்லாம் பிஸ்கட் பேக்கெட்குள்ளேயே வந்துருமா, இதெல்லாம் ஜாஸ்தியாக எடுத்துக்க போகிறோங்க. அதுக்கப்புறம் வந்து நைட்டி அண்ட் லுங்கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்துக்கலாம்னு ஒரு பிளான் பார்ப்போம். ஸோ இப்போ என்னன்னாங்க, இவ்வளோ பொருள் வாங்கிட்டோம், இது எடுத்துட்டு போக எங்ககிட்ட வண்டி இல்லை. நாங்கள் வந்தது குட்டியூண்டு காரு, அதுலேயே எங்கள் ஃபுல்லாக எங்கள் பொருள் இருக்கு. அதுக்கு ஒரு காஸ்ட் ஆகும். இப்போ அங்கிருந்து தூக்கிட்டு போகிறோம். இங்கிருந்து நாங்கள் வந்து அங்கே போகிறதுக்கு வயநாடு கிலோமீட்டருக்கு கேட்டோம். ஸோ கிட்டத்தட்ட எவ்வளோ ரூபாய் சொல்லிட்டு இருந்தாங்க? 16,000 16,000 ரூபாய் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இப்போ சென்னைக்கு ஃபோன் பண்ணி சென்னையிலேருந்து வண்டி அனுப்பிச்சு விட முடியுமான்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஸோ அவங்க வண்டி அனுப்பிச்சி விட்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மாசுங்க கொஞ்சம் ரேட்டு கம்மியாக கிடைச்சிது அப்படிங்கிற பட்சத்தில் அப்படி இங்கிருந்து அங்கே போயிட்டு கேம்பில் ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். அப்படி இல்லாத பட்சத்தில் அங்கே செக் போஸ்ட்லேயே ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுவோம். ஏன்னா செக் போஸ்ட் உள்ள அலோடு இல்லை அப்படிங்கிறாங்க பட்சத்தில். அண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய பொருள் வாங்க வேண்டியது இருக்குது. அப்படி வாங்கினோம்னா ப்ளாக் கண்டினியூ பண்ணுறாங்க. ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம்னா 9 o'clock செக் போஸ்ட் க்ளோஸ் பண்ணுறாங்களாம். அது வந்து டிமார்ட் இருக்குண்டா 10 மணி வரைக்கும் 10 o'clock. ஸோ வந்து நாங்கள் என்ன கேட்டோம்னா, சரிங்கண்ணே பொருளெல்லாம் நாங்கள் பில்லு பே பண்ணிடுறோம், பொருள் இங்கே வைங்க, வண்டி வந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா இல்லை பே பண்ணிட்டீங்கன்னா பொருள் எடுத்துகிட்டு போயிடணும் அப்படிங்கிறாங்க. இந்த பிஸ்கட் பேக்கெட்டே விட்டோம் பாரு, பதஞ்சலி பிஸ்கட் பேக்கெட்ஸ். ஆக்சுவலி அந்த பிஸ்கட் பேக்கெட் எதுக்காக வாங்கினேன்னா, நான் ஸ்கூல் படிக்கும் போது ஹாஸ்டலில் அந்த பிஸ்கட் பேக்கெட்லாம் சேல் பண்ணுவாங்க, அதனால வாங்கிட்டேன். எங்கள் காலத்துலையா அவன் சொன்னது கேட்டியா பிரவீனு? உங்கள் காலத்துலையா 24 நாள் ஆச்சு. என்னடா உங்கள் காலத்தில்? எங்கள் காலத்தில் 3 ரூபாடா. பிரவீனு போய் பில் போட ஆரம்பிச்சிடலாம், வண்டி அப்புறம் பார்த்துப்போம் வா. வெளியே போய் நிற்கணும், வெளியே போய் நிற்கணும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டே போயிடும். இது பில் போடவே லேட் ஆகிடுந்தா. ஸோ டிடிஎஃப் கிட்டத்தட்ட ஒரு 15 ட்ராலிஸ்ன்னு நினைக்கிறேன், 15 ட்ராலி ஃபுல் பண்ணி கிளம்புறோம். ஸோ பில் பண்ணிட்டு பில் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளானுங்க. முடிச்சுட்டு எல்லா பொருளையுமே எடுத்துட்டு வந்து நிப்பாட்டியாச்சுங்க. ஸோ எல்லாமே வந்து பண்ண இந்த வண்டியில லோட் பண்ண போறோம். எக்ஸ்ட்ரா வந்து பார்த்துட்டீங்கன்னா பார்லேஜி 260 100 பேக்கெட் அதிகமாக வாங்கியிருக்கோம். அப்புறம் மில்க் பிக்கிஸ் இன்னொரு 50 பேக்கெட் அதிகமாக வாங்கியிருக்கோம். ரஸ்க் வந்து பண்ணா 70 பேக்கெட் அதிகமாக வாங்கியிருக்கோம். வாட்டர் பாட்டில் இன்னும் 96 பாட்டில்ஸ் வாங்கிட்டோங்க. இப்போ பார்லேஜி பிஸ்கட் 260 பேக்கெட், மாம்ஸ் மேஜிக் 25 பேக்கெட், மில்க் பிக்கிஸ் 135 பேக்கெட், பதஞ்சலி 15 பேக்கெட், ரஸ்க் 105 பேக்கெட், வாட்டர் பாட்டில்ஸ் 192 வாட்டர் பாட்டில்ஸ் வாங்கியிருக்கோங்க. ஸோ வந்து இப்போ இது எல்லாத்தையுமே வந்து பண்ண லோட் பண்ண போறோம். சொல்லு டார்லிங். அவ்வளோதான் செல்லக்குட்டி, இன்னொரு 10 மினிட்ஸில் கிளம்பிடுவேன். ஏன் செல்லம்? இன்னொரு 10 மினிட்ஸ் இருப்பேன். இல்லை பக்கம் தானே, நான் இன்னும் வெயிட் பண்ணுறேன். ஸோ வாமப்பில் எல்லாத்தையும் பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆஹா, எனக்காக இவ்வளோ நேரம் இங்கேயே நிற்கிறீங்களா? கட்டடிச்சிட்டு இருக்கீங்களா? அன்டிடிஎஃப் நம்மளோட பேங்க் லிமிட்டே முடிஞ்சு போச்சுங்க. ஸோ எல்லாமே பொருள் வாங்கிட்டோம். இதுக்கப்புறம் நைட்டி லுங்கி வாங்க முடியல. ஸோ உங்களால் யாராவது முடிஞ்சால் அதை கொஞ்சம் வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். எப்படி நிறைய பேர் அங்கே வந்து நிறைய பொருள் வாங்கி கொடுத்துட்டு தான் இருப்பீங்க. பட் இருந்தாலும் என் ஒரு சந்தோஷத்துக்காக அதை வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேங்க. அண்ட் வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு என்கிட்ட கையில் காசு இல்லாத சொல்றேன், ஃபுல் லிமிட்டும் க்ளோஸ்ன்னு சொல்லி என்கிட்ட இருந்த எல்லா காசுமே ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி லிமிட் கிராஸ் ஆயிட்டேன். சோ அதனால வந்து பண்ண மாப்பிள்ள தான் வந்து பண்ண கிட்டத்தட்ட 16,000 வந்து கொடுத்துருக்கான். அண்ணன் தான் நம்மளை கூட்டு போறாரு. ஹாய் போல் அண்ணா. மாப்பிள வணக்கம்டா மாப்பிள. இன்னும் வைக்கலாம் போலியா? ஆக்சுவலி என்ன சம்பவம் ஆச்சுனாங்க, நாங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி லோட் பண்ணி மொத்தமாக வச்சுருந்தோம். நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அவங்க பாட்டுக்கு எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. நடந்துகிட்டே தான் இருக்கும். டிமார்ட்டே கொஞ்சம் அலறிடுச்சு, நிறைய பொருள் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சுங்க. இதோ நல்ல பெரிய பாய், இதை கொண்டு போய் இன்னும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டா இன்னும் மனசு நிறைஞ்சிடும். ஆக்சுவலி நான் தர வேண்டிய கடனே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பலது இருக்குங்க, அதெல்லாம் இன்னும் தரவே இல்லை. என்கிட்ட அந்த ஒரு ஃபார்மேட் இருக்குங்க, தர்மம் ஒரு போதும் செல்வத்திலிருந்து குறையாதுன்னு சொல்லி. நம்ம பாட்டுக்கு எடுத்து பண்ணிடுறது. இன்னும் மாசம் நம்ம பெகசஸ் மாப்பிளைக்கு இஎம்ஐ கட்டிட்டு இருக்கோம். ஆமா, ஆனா பெகசஸ் மாப்பிளையே நம்ம கிட்ட இல்ல. வண்டி இப்போ வந்துடும் அப்போ வந்துடும்னே சொல்லிட்டு இருக்காங்க. வந்துடும், சீக்கிரம் வந்துடும். வண்டி இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொஞ்ச நாள் போட்டுங்க, இன்னும் நிறைய சம்பாரிச்சு நிறைய பண்ணிடுவோம். கண்டிப்பா சென்னை வெள்ளத்துக்கு பண்ணுவோம். இல்ல டார்லிங், நான் எதுவும் சொல்ல, என் வாய் யாரும் ஹேக் பண்ணிட்டாங்க. அப்படி மீன் பண்ணலைங்க. வெள்ளம் வரும் முன்கூட்டியே சொன்ன டிடிஎம் வாசல் போய் பில்லு போட மாட்டேன்ட்டாங்க. அது என்ட்ரு தட்டினா வர மாட்டேங்குது. இவ்வளவு ரூபாய் எல்லாம் எடுத்துக்க முடியாது. எங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாம் சப்மிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுத்தாங்க. அந்த ஃபார்மையும் ஃபில் பண்ணி கொடுத்தோம். ஸோ டைம் வந்து பண்ணா ஈவினிங் 6 o'clock இருக்கும்னு நினைக்கிறேங்க. அவ்வளோதான், 9 o'clock செக் போஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நாங்கள் என்ன பிளான் பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, சரி செக் போஸ்ட் க்ளோஸ் பண்ணாலும் அப்படியே இன்னைக்கு கொண்டு போய் செக் போஸ்ட்லயே கொடுத்துட்டு போயிடலாம் நினைச்சோம். மார்னிங் போலாம்ல, அங்க இருந்து ஆல்ட் ஆயிட்டு மார்னிங் போலாம். ஓபன் ஆயிட்டு முன்னாடி இல்ல ஏர்லி மார்னிங் கிளம்பிடலாம். அதுக்கு இங்க இருந்தேவா இன்னைக்கு ஒரு நாள் ஸ்கேட் போர்ட் பண்ணலாம். போய் எங்கேயாவது போய் நைட் டைம்ல. நைட்லயா?
போலாம் எங்க நான் பார்த்துட்டு. ஏன் பிரவீன் கிருஷ்ண பார்த்து சிரிக்கிறீங்களா? அவன் தான் என்ன இங்கே பார்த்து சிரிக்கிறான். ஏன் எல்லாம் சாப்பிட்டு போய் படுக்கலான்னு இருந்தோம், நீ ஸ்கேட் போர்டு இல்லையா, திடீர்னு ஷாக் ஆயிட்டோம். எப்பா உன் கூட சேர்ந்து வாழ்றது ரொம்ப ரசிக்குப்பா. ஸ்கேட் போர்ட் என்ன பாப்பனே எனக்கு தெரியும்டா. ஸ்கேட் போர்ட் பண்ணிட்டு அப்படியே டயர்ல போய் இல்ல என்னடா திரும்பி கக்கூஸ்ல தூங்கணுமே. இன்னைக்கு காலையில எழுப்பி விட்டேங்க. எத்தனை மணிக்குன்னா ஒரு 4 மணிக்கு எழுப்பி விட்டேன். கிருஷ்ண எந்திரிக்கவே மாட்டேன்ட்டான். 4, 4:10, 4:20, 4:30, 5 மணி, 5:30 மணி, 6 மணி. ஆக்சுவலி நந்தி ஹில்ஸுக்கு போறதுதான் பிளான். அதுக்கப்புறம் திடீர்னு அத ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம், நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்ல, இந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே போய் கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பிளானை சேஞ்ச் பண்ணி நந்தி ஹில்ஸ்க்கு போகாம ஸோ வந்து ஃபுல் பர்ச்சேசிங் பண்ணிட்டு சரி இன்னைக்கே கிளம்பிலாம் நினச்சா அதை ஆல்ரெடி சொன்ன மாதிரி போக முடியாமல் போயிடுச்சுங்க. உங்களுக்கே இவ்வளவு கஷ்டம் இருக்கு, இந்த கஷ்டத்துலயே இவ்வளவு கஷ்டத்தை சொல்றீங்க. அப்படியே பார்த்துப்போம். அதான் சொல்லிட்டேனே டிடிஎஃப் அவ்வளோதாங்க. அட்லாஸ்ட் எல்லாத்தையுமே லோட் பண்ணியாச்சு. ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா டெம்போவில் லோட் பண்ணியிருக்கோம் எல்லா பொருளையும். ஃபியூச்சரில் வந்து பண்ணால் டெம்போ லாரியா மாறும். என்ன போடுங்கண்ணா. ஓகேண்ணே. அப்புறம் ஃப்ளைட்ல போய் இறக்குவோம். என்ன மாப்பிள்ள? அப்புறம் ஃப்ளைட்ல போய் இறக்குவோம், ஹெலிகாப்டர்ல இருந்து கீழே விடுவோம், நாமளும் இறங்குவோம். அதுக்கு பேர் என்ன? ரெயின் டிராப்ஸ். அதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்களே, ஏர் டிராப்ஸ். அப்புறம் ட்ரோன்ல விடுவோம். ஹெலிகாப்டர் வாங்கிடுவோம் அப்புறம் கன்ஃபார்மா. அப்புறம் ட்ரோன்ல விடுவோம். ட்ரோன்ல இப்படி தான் தூக்கிட்டு போகும். ஒரு வாட்டர் பாட்டில் வேணா கட்டி தொங்க உள்ள அதானா விடுவோம். பேனர் அடிச்சு மாட்டிடலாமா? என்ன டிடிஎஃப் நிவாரண பொருட்கள்னா வேணாம். நிறைய பேர் அப்படி பண்றாங்க. வேணாம். போட்டு போங்க. அங்க அலோவ் பண்றதுக்கானா கேரளாக்குள்ள செக் பண்ணுவாங்க. பேனர் அடிச்சு விட்டா எதுவும் கேட்க மாட்டாங்க. முன்னாடி பேனர் அடிச்சு போனோம்னா அப்ப சும்மா ஒரு சின்ன ஒரு தமிழ்நாடு நிவாரண பொருட்கள் டு கேரளான்னு போட்டுடலாம். மாப்பிள்ளையா கார் எடுத்து வாடா கேரளால கொண்டு போய் கொடுக்கலான்னு. மாப்பிள்ளை சென்னைக்கு கிளம்புறான். எங்க அஜி மாப்பிள்ளைய பார்க்க. நான் அஜியும் வாடா அப்படின்னு. அவன் அங்க இருந்து இங்க வர்றதுக்கு கார் இல்ல. அதனால மாப்பிள்ளை டிரான்ஸ்போர்ட்டும் இல்ல, அங்க ஸ்டாப் ஆயிட்டு இருக்குது இல்லையா? ஆமா சரி ஃபிளைட்ல வரேன்னா ஃபிளைட்ல அன்பார்ச்சுனேட்லி இப்போ வர முடியல. ஆமா இல்லடா கார் இன்னொரு கார் நம்ம கார்லயே கொஞ்சம் பொருள் இல்ல இன்னொரு கார் ஃபுல் போய் ஏத்திக்கலாம் பிரவீன். மனம் இருந்தா மார்க்கம் உண்டு. நம்ம கார்ல பண்ணி வச்சிருக்கலாமா? வாட்டர் பாட்டில் வச்சிருக்க முடியுமா? என்னடா சொல்றீங்க? அந்த கஷ்டத்தை சொல்ல மாட்டாங்க, அவ்வளவுதான். நம்ம வீடியோ வர சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டி இருக்கோங்க. டிடிஎஃப் நம்மளோட ரூமுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. சரியான பசி. ஸோ வந்து சரி சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பினோம். கிட்டத்தட்ட 40 நிமிஷம் 45 நிமிஷம் ஆகும்னு சொல்லி போட்டாங்க. சரி பரவாயில்ல போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும் போது தான் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. சரி நமக்கு வேலை எல்லாம் இருக்குல்ல, சரி திரும்பி ரிட்டன் வந்து ஃபுட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம், நம்ம இந்த வேலையை முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லேப்டாப்பில் உட்காந்துட்டேங்க. திரும்பி யூட்டன் போட்டு வந்தோம். அதுக்கும் லேட் ஆகிடுச்சு. சரி டிராஃபிக்குங்க நம்ம பெங்களூரில். அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்துட்டு ஃபுட்லாம் ஆர்டர் போட்டுச்சு. ஆக்சுவலி ஆன்லைன்லேயே ஃபுட்டே ஆர்டர் போடக்கூடாதுன்னு நினச்சேன். ஏன்னாங்க ரொம்ப அதிகமாக காஸ்ட் வருது, அது போக நம்ம சோம்பேறி ஆகிடுறோம். அதனால தான் வந்து பண்ணால் ஆன்லைனில் ஃபுட்டே ஆர்டர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு குறிக்கோளோட இருந்தேன். சரி இன்னைக்கு கொஞ்சம் நிறைய ஒர்க் இருக்குல்ல, என்ன ஆனாலும் டைம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டு ஸோ வந்து அவ்வளோதான் எல்லா ஃபைல்ஸையுமே எடுத்து வந்து இப்போ நான் லேப்டாப்பில் ஏற்றிட்டு இருக்கேன். அண்ட் வந்து சரியான தலைவலி டிடிஎஃப். ஸோ வந்து கொஞ்ச நாள் வீடியோஸ் போடாமல் நம்ம கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ்க்காக கொஞ்ச நாள் பிரேக் எடுத்திருந்தேன்ல, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேட் போர்ட் பண்ணும்போது ஃபுல்லாக மழையில் நினைச்சிட்டேன். அடுத்த நாள் ஃபுல்லாக வாந்தி தலைவலி, சரியான தலைவலி. அப்போ பிடிச்ச தலைவலி விடவே மாட்டேங்குது. நானும் டேப்லெட்லாம் சாப்பிடவே மாட்டேங்க. டேப்லெட்டில் இப்போ நிறைய சாப்பிட்டேன், பட் அப்படி இருந்தும் சரியாக மாட்டேங்குது. இந்த ஜண்டு பாம் போட்டால் அது அப்படி ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகுது. ஸோ டிடிஎஃப் நம்மளோட குட்டி யானையை வந்து கூட்டிட்டு வந்து கீழே நிப்பாட்டியாச்சு. அண்ணனை வந்து எங்க கூட ஸ்டே பண்ண சொன்னோம். அண்ணன் வீடு பக்கம் தான் அப்படின்னு சொன்னாங்க. அதனால அண்ணனை வந்து பண்ணா அண்ணன் வீட்லயே ட்ராப் பண்ணிட்டு நாங்கள் வந்துட்டோம். ஸோ வந்து நாளைக்கு கிளம்பி வந்து பாருங்க நம்ம பொருள் எல்லாம் வந்து பண்ண நாளைக்கு கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம். ஸோ நம்ம வீடியோ வேற சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் ஐகான் தட்டிக்கோங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க யாராவது நிவாரண பொருட்கள் தரணும்னா நம்மளோட வயநாட்டில் இருக்கக்கூடிய கல்பட்டா அப்படிங்கிற ஊர்ல சென்ட் ஜோசப் கான்வெர்ட் ஸ்கூலில் வந்து பண்ண கேம்ப் நடக்குது. கேம்ப் அதாவது அங்கே பொருட்கள்லாம் வாங்குறாங்க. ஸோ அங்கே கொண்டு போய் நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கள். உங்களால் என்ன முடியுமோ அது கொடுங்க டிடிஎஃப், அது போதும். ஸோ வந்து நம்ம நிறைய தான் கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்போவும் என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பரவாயில்ல கடவுள் அன்பாலையும் உங்களை வந்து நல்ல உள்ளங்கள் அன்புனாலையும் ஸோ வந்து ஒரு குட்டியான நிலையத்தை அனுப்புகிறோம். கண்டிப்பாக ஃபியூச்சரில் வந்து பண்ண லாரியில் ஹெலிகாப்டரில் ஃப்ளைட்லலாம் கண்டிப்பாக நம்ம அனுப்புவோம். சும்மா வாய் வார்த்தையோட நம்ம சொல்கிற ஆளுங்க இல்லை, நம்ம டிடிஎஃப் எல்லாத்துக்கு தெரியும். ஓகே டிடிஎஃப், ஸோ வந்து இந்த வ்ளாக் நினைக்கிறேன். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் ஐகான் தட்டிக்கோங்க. டேக் கேர். அவ்வளோ வேகம் போக சேஃபாக மெயில் போட்டு வந்திருக்காங்க. பை டிடிஎஃப் லைக்கும் ஸ்டார்ட்ஸ் பார்த்து பத்திரமாக சேஃப் பாருங்கள். லவ் யூ ஸோ மச்சுங்க.